பேசலாம் சார், நிறைய பேசியிருக்கீங்க, பேசுவோம். இன்றைய நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, இனி சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் ஆளுநர் உரையே இல்லாமல் இந்த நிகழ்வை தொடங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். அதே மாதிரி ஒத்த கருத்துடைய கட்சிகளை எல்லாம் இணைத்து அதை நாடாளுமன்றத்தில் திமுக முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் இந்த கேள்வியை கேட்டாலும் ஸ்ட்ரைட்டாக ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது பாஜக ஆட்சியில் இருக்கிறவரையும் இதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலாக 29 ஒரு ஆட்சி மாதிரி ஒரு யூபிஏ கவர்மெண்ட் மாதிரி வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவரையும் இது வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஆனால் இப்போது ஜவஹர்லி சொன்னார், இது மாதிரி கவர்னரோட அதிகாரத்தை பற்றிலாம் விஷயங்கள் சொன்னார். அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக 1949 அரசியல் நிர்ணய சபையில் தெளிவாக என்ன சொன்னார்னா, கவர்னருக்கு ஹி ஹாஸ் நோ ஃபங்க்ஷன்ஸ் விச் ஹீ கேன் டிஸ்சார்ஜ் ஹிம்செல்ஃப். அவராகவே எந்த ஃபங்க்ஷனையும் டிஸ்சார்ஜே பண்ண முடியாது. அப்போது அவர் இன்னொருத்தர் நம்பியிருக்கார். யாரை நம்பியிருக்கார்? கேபினெட்டை நம்பியிருக்கார், அமைச்சரவை தீர்மானத்தை நம்பியிருக்கார், சட்டசபை தீர்மானத்தை நம்பியிருக்கார். அவருக்கு நோ ஃபங்க்ஷன்ஸ் அட் ஆல். ஹி ஹேஸ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ். என்னென்னா, புது கவர்மெண்ட் வந்தபோது யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது, யாரை முதல்வர் ஆக்குறது, இல்லை நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா மேலே ஜனாதிபதிக்கு ரிப்போர்ட் எழுதுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷன் அவருக்கு எந்த விதமான ஒரு சுயமாக எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் அவருக்கு கொடுக்கல. அவர் கவர்மெண்ட்டோட இதை ஃபிகர் ஹெட்டாக இருக்கார். ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு ஃபிகர் ஹெட்டாக இருக்கார். அவருக்கு சுயமாக எந்த அதிகாரமும் கிடையாதுன்றதான் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை. அம்பேத்கரை மதிக்கிற எல்லாரும் ஏற்றுக்கணும், கவர்னர் ரவி ஏற்றுக்க மாட்டாருன்னா அவர் அம்பேத்கரை மதிக்கல, அவர் பேரை சொல்லலை. ஆனால் அவருக்கு இது பொருந்தாது நான் சொல்கிறது. ஸோ அந்த பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சட்டசபை கூட்டாத இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. 93-96 சென்னாரெட்டி கவர்னர், அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அவர் சுப்பிரமணிய சாமி விஷயத்தில் பர்மிஷன் கொடுத்துட்டார் கேஸ் போடுறதுக்கு. ஜெயலலிதா கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. கவர்னரை அவங்களோட பவர்ஸை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டசபை கூட்டுறது போன்ற விஷயங்களில் அவருக்கு இருக்கிற பவர்ஸை தூக்கணுன்ட்டு கோர்ட்டுக்கு போனது யார்? ஜெயலலிதா. இதை அதிமுக காரங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஜெயலலிதா தான் கோர்ட்டுக்கு போனாங்க. சென்னாரெட்டி இது மாதிரிலாம் அவர் கவர்னருக்கு இந்த பவரே இருக்கக்கூடாது அப்படின்னு, சாங்ஷன் பண்ணுற பவரும் இருக்கக்கூடாது, ஊழல் வழக்குகள் இதெல்லாம் போனது ஜெயலலிதா. அதனால் அதிமுக இதை பற்றி பேசுறதுக்கான உரிமை கிடையாது என்பது என் கருத்து. இன்னொரு விஷயம், ஆக்கப்பூர்வமான ஜனநாயகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி நீங்க பேசக்கூடாதுன்னு அதிகாரமே இல்லைன்னா அதுக்கான காரணம் சொன்னார். ஏன் பேசக்கூடாதுன்னு ஒரு குறுக்கிடாம சில கருத்துக்களை பொதுச்செயலாளர் என்ன சொல்லி இருக்கார், பேசி முடிக்கட்டும், அதை நான் பதிய வைக்கணும். பேசுவோம். இவங்க தலைவியே ஏற்றுருக்கிற ஒரு தலைவி கடந்த கால செயல்பாடு சொன்னது, அவங்க அதன்படி தான் நடக்கிறாங்க. உங்கள்கிட்ட வழியில் நடக்கிறோம் தானே சொல்கிறாங்க. அதனால் நம்ம பண்ணதான் நம்ம சொல்கிறோம். நம்ம அது சொல்கிறது எனக்கு தப்பு இருக்குது சார். ரெண்டாவது, நாகராஜன் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆளுநர் உரையை எல்லாமே படிக்கணும் கவர்னர் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் நாகராஜன் எந்த நம்பிக்கையில் கோர்ட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாருன்றதை நான் மக்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். கோர்ட்டு அவ்வளவு தூரம் நாகராஜ் ஏன் நம்புறாருன்ற விஷயத்தையும் மக்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். கோர்ட்டுக்கு ஏன் போகணும்னு அவர் வலியுறுத்துறாருன்ற விஷயத்தையும் மக்களோட பார்வைக்கே விட்டுடுறேன். அங்கே போனால் என்ன நடக்கும்னு நாகராஜன் என்ன நம்புறாருன்ற விஷயத்தையும் மக்களோட பார்வைக்கே விட்டுறேன். இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொன்னால் இது வேற மாதிரி போயிடாது. ஆக்சுவலாக இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கலன்னு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்களே, அப்போ இதுக்கும் போக வேண்டியதானே அப்படிங்கிற பொருள்படும். இதுக்கும் போனால் வேணாம் சார், ஏன்னா இது கோர்ட் அவமதி போயிடும். அவர் சொல்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்றாருல, அந்த நம்பிக்கை அவருக்கு ஏன் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, நாட்டு மக்களுக்கும் புரியும். நான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறேன், வேற எதுவும் சொல்ல விரும்பல. ரெண்டாவது 13 காரணம் சொல்லி வெளில வர. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்ட்டு. அவர் எழுதி கொடுத்ததை படிக்க வேண்டியதான் அவர் வேலை. படிக்காதன்னா அவர் ஏன் அப்ரூவ் பண்ணி அனுப்புறாரு, ஏன் புக் அடிச்சு எல்லாரும் கொடுக்குறாங்க? முதலே சார் இவர் சொல்றாரு 20,000 தற்கொலை நடந்திருக்கு, 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் சொல்றாரு. கவர்னருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, என்னென்னா 168 166 அரசியல் சட்டம். அவர் அதிகாரிகளையோ சபாநாயகரையோ கூப்பிட்டு, ஐயா நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி எழுதிருக்கீங்க, இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, நீங்கள் 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னா நேரடியாக முதலமைச்சர்கிட்டே கூட கேட்கலாம், அதுக்கான ஆதாரத்தை காமிங்கன்னு சொல்லலாம். அதுக்கு உரிமை கொடுத்துருக்கு கான்ஸ்டியூஷன். ஆனால் அவர் கேட்டாரா? கேட்கல. அப்போ ஏன் அப்ரூவ் பண்ணீங்க? கேட்காத. அப்போ அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில விளக்கங்களை அவர் கேட்டாரு, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு கடிதம் வாயிலாக அது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஏத்துட்டு தானே இவங்க புக் அடிக்கிறாங்க. டிராஃப்ட் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ண. அப்போ இந்த ஏன் டபுள் ஆக்ஷன்? எதுக்காக டபுள் ஆக்ஷன்? ஏன் இந்த இரட்டை வேணும்? நீங்கள் ஏன் அப்ரூவ் பண்ணீங்க?
நீங்கள் அப்ரூவே பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள் சார். அடுத்த கட்டமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதை பண்ணிப்பாங்க சார். ஏன் அது அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லை? அந்த தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லை? எஸ், ஐ வில் நாட் அப்ரூவ், ஓகே, ஐ வில் நாட் கம் அட் ஆல். நீங்கள் வெளியிலேருந்து அந்த அறிக்கையை விடுங்க. 13 பாயிண்ட் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, வெளியிலேருந்து அறிக்கை விடுங்க. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற இந்த 13 பாயிண்ட்டையும் கவர்னர் சேர்க்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு கவர்மெண்ட்டு தன்னுடைய பாலிசி லெவல் டிசிஷன்ஸும் கடந்த காலத்தில் அது செஞ்ச நல்ல விஷயங்களும் அதுக்கு சந்திக்கிற பிரச்சனைகளும் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்க கவர்மெண்ட்டுக்கு அட்வர்ஸாக இருக்கிறத அது எதிராக இருக்கிற விஷயங்களோ எதிர்கட்சி தலைவர் சொல்கிற விஷயங்களோ சேர்க்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட்லாம் அப்படி இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் டெய்லி ஒரு கற்பழிப்பு நடக்குது, அங்கே வருஷத்துக்கு 365 கற்பழிப்பு நடக்குதுன்னு கவர்னர் உரையில் குறிப்பிடுவாங்களா? இல்லை சாமியாரோட கூட்டத்தில் 140 பேர் செத்து போயிட்டாங்க, அதை அந்த ஊர் கவர்னர் உரையில் குறிப்பிடுவாங்களா? இல்லை இந்தூர் வந்து இந்தியாவிலே சுத்தமான நகரம் இந்தூர், பாஜக இந்தூர், அங்கே குடிநீர் விஷயம் 15 பேர் செத்து போயிட்டாங்க, இந்த வருஷம் கவர்னர் உரையில் அதை குறிப்பிடுவாங்களா? டெய்லி ஒரு ஃபார்மர் செத்துன்னு இருக்கான் சார் இந்தியாவில், 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபார்மர் சாகிறான் சார் இந்தியாவில். 22 NCRBயோட அறிக்கையில் சொல்லுது. அதை வந்து மத்திய அரசு வந்து தன்னோட ஜனாதிபதி உரையில் குறிப்பிடுவாங்களா? குறிப்பிட மாட்டாங்க, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அந்த கவர்மெண்ட் தன்னுடைய சாதனைகள் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்காத கவர்னர் கிடையாது. புரிஞ்சில்ல கவர்னர் ஓகே இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒம்புக்கு இழுக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ராக்ஸி ஃபைட் பண்ணுறார். ப்ராக்ஸி ஃபைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒரு ப்ராக்ஸி ஃபைட் பண்ணுறார். இது வந்து சித்தாந்த ரீதியிலான ஃபைட். இது வந்து சும்மா அரசியல் சட்ட பிரச்சனையே கிடையாது. ரபி போடுவது சித்தாந்த ரீதியிலான ஒரு ஃபைட். அவர் யாருன்றதை இவர் சொன்னார். அவராக தான் இருக்கார். அவர் இந்த திராவிடியன் மாடல் கவர்மெண்ட்டை அவர் ஃபைட் பண்ணுறார். யாருக்காக ஃபைட் பண்ணுறார்? மத்தியில் இருக்கிற பாஜகவுக்காக ஃபைட் பண்ணுறார். அவரோட ப்ராக்ஸியாக இருந்து ஃபைட் பண்ணுறார். அதனால தான் பதவிக்காலம் மீறி இங்கே உட்காந்துருக்கார். இந்த கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவங்க ஒரு பக்கம் ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறது போன்ற பல விஷயங்கள் பண்ணும்போது இவர் தன்னால் முடிஞ்ச விஷயங்கள். ஏன்னா வெளியில என்ன பேசுறார்? வெளியில என்ன பேசுறார்? அசம்பிளிக்கு வெளியில, ராஜ்பவனுக்கு வெளியில, லோக்பவனுக்கு வெளியில என்ன பேசுறார்? இந்த கவர்மெண்ட்டை என்னென்னலாம் குறை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்றார். நீங்க என்ன எதிர்கட்சி தலைவரா? நீங்க என்ன பிரைம் மினிஸ்டரோட 23ஆம் மீட்டிங்ல அந்த வரிசையில் உட்கார போறீங்களா? நீங்க ஹூ ஆர் யூ? நீங்க யார்? நீங்க முதல்ல ஓகே, நீங்க எந்த அடிப்படையில் நீங்க கிளைம் பண்றீங்க? நீங்க இந்த விஷயங்களை எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? சரி, ஓகே. இந்தியாவில் இருங்க எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. ஜெயலலிதா காட்டின வழி வேற, இன்னைக்கு ஸ்டாலின் காட்டுற வழி வேற மாதிரி இருக்கு. ஜெயலலிதா காட்டின வழியை கையாண்டா தாங்க முடியாது. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்தது? 93, 96 என்ன நடந்தது? ஜெயலலிதா எப்படி நடந்துட்டாங்க? ஏடிஎம்கே எப்படி நடந்தது? சென்னாரெட்டி எப்படி நீங்க ட்ரீட் பண்ணீங்க? சார் இவர் கசக்குது. எப்படி நடத்துனீங்க நீங்க சென்னாரெட்டியை? இவங்க கண்ணியமா நடத்துறாங்கன்னு நீங்க சித்தாந்த ரீதியில எதிர்க்கிறதுக்காக நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பார்த்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஐயா, இந்த மாதிரி தேசிய கீதம் பாடாதனால தான் அவர் போயிட்டதா சொல்றாங்களே, நீங்க மக்கள் பிரச்சனையும் திசை திருப்புறீங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு முடியல எடப்பாடினால. சரி, ஓகே. திரு நாகராஜ் உங்க சுற்றுல பேசுவோம்.